ஏழாம் நாள் ஏழாம் பாசுரம் கீசு 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 கீசென்றெங்கும் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரறவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். விளக்கம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன். கீசு கீசுனா ஆனை சாத்தன்னா மலையாளத்தில் பறவை அப்படின்ற பொருள். பறவைகள் தன் துணையோட பேசுகிற பேச்சரவும்னா ஒலி. அந்த ஒலியை கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணை கேட்கலையா பேய்ப்பெண்ணேனா மதி கெட்டவள் அப்படின்னு சொல்லுவாங்க. காசும் பிறப்பும். காசும்னா புகுந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொடுக்குற அச்சடிக்கிற தாலி. பிறப்பும்னா பிறந்ததுலேயே இருக்கிற அச்சடிக்கிற தாலி. சிம்பிளாக சொல்லணும்னா காசும்னா ரெடிமேட் ட்ரெஸ், பிறப்பும்னா நம்மளே தைச்சி போட்டிருக்க. அந்த மாதிரி காசும் கலகலப்ப கை பேத்துனா கை ஃபுல்லாக வளையல் போட்டிருக்காங்க. சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கலகலப்ப கை பேத்து வாசனருங்கள். அவங்களோட அழகான கூந்தலேருந்து வர நறுமணம் உனக்கு நறுமணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்சியர் மத்தினால் அவங்க மத்தால கடையிறாங்க. வாசனருங்கிறது ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரறவும் கேட்டிலையோ, அந்த தயிர் அரைக்கும் போது அந்த சத்தம் கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி. எங்களெல்லாம் நாராயணனை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னியே ஏன் இப்போ எழுந்துக்கல? நாயக பெண் பிள்ளை கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடையாது. கேஷின்ற ஒரு அரக்கன் அழைச்சதுனால கிருஷ்ணருக்கு கேசவன் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. கேட்டே கிடைத்தியோ, நாங்கள் பாடுறதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பியா, நீ பாட மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டே கிடைத்தியோ தேசமுடைய. தேசம்னா தேஜஸ். தேஜஸ் வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட். தேஜஸ்னா திரவேலோர் எம்பாவாய், உன் வீட்டு கதவை தர அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களும் இந்த மாதிரி பாடணும்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.